ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் அட்மோஸ்ட் 1 ஷேர் தான் வைக்க முடியும். டே 1லயும் நம்ம வந்து பை பண்ணிட்டு டே 2லயும் வந்து நம்ம பை பண்ண முடியாது. நம்ம கிட்ட மேக்ஸிமம் ஒரு ஷேர் தான் இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரே நாள் பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டா அதை செல் பண்ணிக்கலாம். சேம் டேலையும் கூட பண்ணிக்கலாங்கிறது தான் 3 கன்சர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எப்படி வந்து அவுட்புட் வருதுங்கிறது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேயோட செகண்ட் டேயோட ப்ராஃபிட் வந்து செகண்ட் டேயோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7 எடுக்கிறேன். 7க்கு அடுத்த நாள் என்ன 1. ஸோ 1க்கு பதிலாக எனக்கு சப்போஸ் இப்போ 9 இருக்குது அப்படின்னா நான் 7th அன்னைக்கு வாங்கிட்டு செகண்ட் டேல இருந்து 9 இருக்குது அப்படின்னா 9 - 7 போது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த கான்சிக்யூட்டிவ் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்சிக்யூட்டிவ் ப்ரைஸஸ் அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னா பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் வர மாதிரி கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் டிஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, செகண்ட் டிஜிட் வந்து செகண்டா இருக்க பிரைஸ் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற நாளை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் சொல்றேன். ஸோ அது கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட சம். இப்போ வந்து எனக்கு ஏன்னா இது மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கனால நம்ம அதோட சம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டோட்டலா எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது தெரியும். ஸோ அதுதான் அந்த லாஜிக். ஸோ எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 75364 இருக்கு. நான் இப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு இனிஷியலாக வந்து எனக்கு எவ்வளோனே தெரியாது. இன்ட் மேக்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நான் வந்து எந்த அரேவை நான் வந்து ஐட்ரேட் பண்ணும், இந்த ப்ரைஸஸ் அரேவை ஐட்ரேட் பண்ணும். ஸோ ஃபார் ஓகேவா, ஃபார் இன்ட் I is equal to 0, I less than prices dot length I plus plus. ஓகேவா. இப்போ I less than prices dot I plus plus. நம்ம எந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா கான்சிக்யூட்டிவா இருக்கிற டிஜிட்ஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ அதாவது இந்த நம்பரும் 7 இருக்கு அப்படின்னா 7க்கு முன்னாடி இருக்க நம்பரும் 7ம் கம்பேர் பண்ணுவோம். 1 இருக்கு அப்படின்னா 1ம் 7ம் கம்பேர் ஆகும். 5னா 5ம் 1ம் கம்பேர் ஆகும். ஏன்னா இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 1 5க்கு வரும்போது 5ம் முன்னாடி இருக்கிறது கம்பேர் ஆகும்போது என்ன ஆகும்னா எனக்கு முன்னாடி இருக்கிற நாளோட பையிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா